அதான் சொன்னேன் 1 வருஷம் தப்பான நேரம்னு நான் சொன்னேன் இல்லையா? இதத்தான் நான் சொன்னேன். 1 வருஷம் முன்னாடி யாருமே இப்படி கூட்டணி அறிவிக்க மாட்டாங்க. ஏன்னா விமர்சனங்களுக்கு இவங்களே இடம் குடுக்குறாங்க. எலக்ஷன் நெருங்குற போது அப்படி அறிவிக்கணும். டக்குன்னு எலக்ஷன் அந்த ஃபீவருக்குள்ள போயிடணும். காலங்காலமா நடக்கிறது. எதனால 1 வருஷம் முன்னாடி பண்ணாங்கன்னு நிஜமாவே எனக்கு புரியல. அமித்ஷா வேற ஏதோ ஸ்ட்ராட்டஜி வச்சிருக்கலாம். மிக நிச்சயமாக அது பிஜேபியின் பார்வையில பிஜேபியின் சுயநலத்துக்காக தான் இருக்கும். அதிமுகவுக்கு ஒரு துளி கூட பயன் தராது. 1 வருஷம் முன்னாடியே இப்படி கூட்டணி முடிவு பண்ணது. இப்ப நீங்க பிஜேபிக்கு இது பலம் அப்டின்னீங்க. ஆனா வந்து சமூக வலைதளங்கள்ல இருக்கிற பாஜக சிலரோட போஸ்ட்ட பார்த்தீங்கன்னாக்கா, அவங்க வந்து பிஜேபி தனியா நிக்கணும்னு ஆசைப்பட்டுருக்காங்க. ஏன்னா, அண்ணாமலையுடைய வரவு வந்து இளைஞர்களை ஈர்த்திருக்கு. அண்ணாமலையை நீக்கிறதுன்றது பிஜேபிக்கு மிகப்பெரிய பலவீனமா இருக்கும் இல்ல அப்படின்னு அது ஒரு பார்வை தான். அது அத யாரும் மறுக்கல. ஆனா ஒரு தனிநபர வச்சு தான் ஒரு தேசிய கட்சிங்கிறது எந்த தேசிய கட்சியுமே அனுமதிக்க மாட்டாங்க. ஏதோ அண்ணாமலை இல்லைன்னா பிஜேபி இல்லைங்கிற மாரிலாம் விமர்சனங்கள் வந்துட்டு இருக்கு. அது நிஜமா? இல்லையே. ஆனா அதிகாரம் இளைஞர்கள் மிக்க பிஜேபி இருக்கும் தானே அண்ணாமலையால இப்படி அரசியல் பண்ண முடிஞ்சது. இவ்வளவு துடுக்கா, தைரியமா, துணிச்சலா, பொய்கள பேச முடிஞ்சது. தைரியமா பொய் பேச வச்சது எது? அதிகாரம் இருக்கிற பிஜேபினால தான்.